ராசிக்காரங்க ஒவ்வொரு கிழமைகள்ல எப்படி இருப்பாங்க அந்த வகையில நீங்க நம்ம முதலாவதா எந்த கிழமையில பார்க்கலாம்? ஒரே நேரத்துல 2 செயல்களை 3 விதமாக யோசித்து கனகச்சிதமாக செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா மிதுனத்துக்கு. தன்னுடைய கனவு லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பிறந்த நாள் மற்ற கிழமைகள் அமைஞ்சிருக்காங்க, ஒரு சின்ன எதிர்மறையான கிழமைகள் அமைஞ்சிருக்குன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கு? தன்னுடைய ராசிக்கு சாதகம் இல்லாத கிழமைகளில் பிறந்திருந்தாலும் கூட அதற்கான யோக வழிபாடுகளை மிதுன ராசிக்காரவங்க கடைபிடிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். சனி பகவான் இவர்களுடைய உழைப்பிற்கு மெருகேற்றுவார். மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் எப்பயுமே ஏதாவது வழக்கு வம்ப தேடி கொடுக்கலாமா தான் உட்கார்ந்து இருப்பார். வியாழக்கிழமை என்பது உபதேசம் பண்றேங்கிற பேர்ல மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் வருது. லாபம் கருதி செய்த விஷயங்கள் நஷ்டம் கொடுக்கிறது, நண்பர்கள் எதிரியாக மாறுறாங்கன்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமைகளில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற அந்த பாசிட்டிவ் டே, அதாவது லக்கி டே என்னவா இருக்குன்றதை பார்த்துட்டு இருக்கோம். அந்தந்த நாட்களில் எப்படி இருப்பாங்க, மைண்ட் செட் அந்த டே தாங்க டிசைட் பண்ணுது. அதெல்லாம் என்னன்றதை தெளிவாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரங்க. ஸோ மிதுன ராசிக்காரங்க ஒவ்வொரு கிழமைகளில் எப்படி இருப்பாங்க அந்த வகையில் நீங்கள் நம்ம முதலாவதாக எந்த கிழமையில பார்க்க போகிறோம்? ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய அம்சம் பெற்ற அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு லக்கி டே, யோகமான நாளாக, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளாக புதன் பகவான் அமைந்து விடுவார். ராசிநாதன் தான். அதுல ராசியாதிபதி சொல்லக்கூடிய அந்த புதன் என்ன சொல்றோம்? புத்தி அப்படின்னு சொல்றோம், அறிவு அப்படின்னு சொல்றோம், பேச்சு அப்படின்னு சொல்றோம், கம்யூனிகேஷன் சொல்றோம். ஒரே நேரத்துல 2 செயல்களை 3 விதமாக யோசித்து கனகச்சிதமாக செய்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா மிதுனத்துக்கு இருக்கு. ஒரு விஷயத்தை தெளிவா நுணுக்கமா ஆராய்ச்சி செய்து கிளகலையா மூளை வேலை செய்யுதுன்னு சொன்னா மிதுன ராசிக்காரர்கள்ட்ட இருக்கு. பேசாத ஒப்பந்தங்களை கூட, முடியாத காரியங்களை கூட, நடக்காத விஷயங்களை கூட கன்வீனியன்ஸ் பண்ணி நடத்தி காட்டக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா மிதுனத்திட்ட உண்டு. சிரிச்சுக்கிட்டே கேட்குற கேள்விக்கெல்லாம் சரளமாக பதில் சொல்லக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குன்னா மிதுனத்திட்ட உண்டு. பேசுவதை உள்வாங்கி கொண்டு அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களை நுணுக்கமாக புரிந்து கொண்டு சரிக்கு சரியாக வாதம் செய்யக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குன்னா மிதுனத்திட்ட உண்டு. ராசிநாதன் புதன் தான் இதெல்லாம் கொடுக்குறார். ஆக புதன்கிழமைன்னு வந்துட்டாலே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு வைப்பு பயங்கரமாக இருக்கும். எப்பேற்பட்ட விஷயங்களையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளணுங்கிற ஆற்றல் அவங்கள்ட்ட வந்துடும். சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக்கிட்டவங்க வெற்றியாளர்கள். ஆக மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமைகளில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமான வெற்றியை அவங்க தேடிக்கிடுவாங்க. புதன் வந்தாலே மிதுன ராசிக்காரர்களுடைய மைண்டு பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். அதே நேரத்தில் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பின்னாடி செயல்கள் நடத்துவதற்கான அத்துணை சாதுரியங்களையும் புதன்கிழமைகளில் மிதுன ராசிக்காரர்கள் சரியாக யோசிப்பாங்க. யோசனைக்கே பெயர் பெற்ற புதன் பகவான் புதன்கிழமையை ஆளக்கூடிய அந்த அம்சமாக இருக்கிறதுனால மிதுனத்திற்கு புதன் என்பது ஒரு யோக நாளாகவே அமையும். அன்றைய நாளில் அவங்க திட்டமிடக்கூடிய காரியங்கள் தொலைநோக்கு பார்வையாக அமையும். மிதுன ராசிக்காரங்களுக்கு புதன் அம்சம் பெற்றதுனால புதன்கிழமை ஒரு பெஸ்ட் டே நம்ம சொல்லிட்டோம் சார். வேற என்னென்ன கிழமைகள்லாம் இருக்கு? நிச்சயமா மிதுன ராசிக்காரர்களுக்கு 5 கூடைய பூர்வ ஜென்ம புண்ணிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிரனை வர்றார். சுக்கிர பகவானுடைய அம்சம் யாரை சொல்றோம்? மகாலட்சுமியை சொல்றோம். வெள்ளி சுக்கிர பகவானை சொல்றோம். அந்த வெள்ளிக்கிழமை என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமையும். அன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்யூனிகேஷன், சோசியல் மீடியாவில் அப்படியே பிஸியாக இருக்கிறது, மெசேஜ் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸுகளை சந்திக்கணும்னு நினைக்கிறது, வெளியில் எங்கேயா போகலாம், அவுட்ரு போகலான்னு யோசிக்கிறது, சினிமா போகிறது, தியேட்டர் போகிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஈவினிங் அடுத்த நாள் வேறு வீக்கெண்ட் ஆச்சா, அந்த வெள்ளிக்கிழமை வந்தாலே மிதுன ராசிக்காரர்கள் அப்படியே குதூகலம் ஆயிடுவாங்க. ஒரு சந்தோஷமாக எனர்ஜெட்டிக்கலாக இருப்பாங்க. அந்த வாரத்தில் நம்ம என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கெல்லாம் ஒரு ஃப்ரீ மைண்டு வேணும்யா, எங்கேயாவது போகணும்யா அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு மிதுன ராசிக்காரங்க வந்துடுவாங்க. செல்வம், அந்த செல்வத்தை சரியாக செலவு பண்ணுறவன் அதிர்ஷ்டசாலி. செல்வம் சேர்த்துட்டு அந்த செல்வத்தை தன்னுடைய சந்தோஷத்துக்காக பயன்படுத்துகிறவர்கள் பேர் அதிர்ஷ்டசாலி. அந்த சந்தோஷம் மட்டும் இல்லாது 4 நண்பர்களிடத்துல சந்தோஷமாக இருந்து அவர்களுடைய அன்பையும் பெறுபவர் அதிர்ஷ்டத்திலும் அதிர்ஷ்டசாலி. அதுதான் மிதுன ராசிக்காரங்க. நண்பர்களுக்காக, நட்புக்காக, சமுதாயத்திற்காக, குடும்பத்திற்காக எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை இந்த நாளில் நான் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறேயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாய் மூடில் மிதுன ராசிக்காரவங்க இருப்பாங்க. காசேரில் எங்கடியா என்ஜாய் மூடு அப்படின்னா சில தசாபுத்திகள் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். நல்ல லக்கான தசாபுத்திகளும் அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை வந்தால் சின்ராசை கையில் பிடிக்க முடிய மாட்டேங்குதுங்கிற மாதிரி மிதுன ராசிக்காரவங்க ஒரே ஜாலி வைப்பில் தான் இருப்பாங்க.
அதில் இந்த காதல் பண்ணக்கூடிய மிதுன ராசிக்காரங்களாம் எப்படா பஸ் 1A 1B வருங்கிற மாதிரி இவங்க அப்படியே காத்திருப்பாங்க. அந்த மெசேஜுக்காக அப்படியே பார்த்தீங்கன்னா விடிய விடிய ஃபோனில் ஸ்க்ரீன் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னடான்னு பார்த்தோம்னா மெசேஜ் சாட்டிங் ஓடிக்கிட்டே இருக்கும். கம்யூனிகேஷனுக்கு பேர் பெற்ற மிதுன ராசிக்காரர்கள் தன் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக, அந்த நிலவு தரிசனத்தை காணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக, தன்னுடைய கனவு லட்சியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக வெள்ளிக்கிழமை இவங்களுக்கு அமையும். ஸோ மிதுன ராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை வந்தாலே போதும், அந்த சோஷியல் மீடியா என்ன, லவ் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் என்ன, அப்படி ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு மைண்டில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி சனிக்கிழமையும் தொடருமா, இல்லை சனிக்கிழமை அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரர்களுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை, நாங்கள் எல்லா நாளும் சோசியல் மீடியாவில் லைவாக தாயா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க கம்யூனிகேஷன் ராசி. அதனால சொல்கிறேன், மிதுன ராசிக்காரருக்கு வெள்ளிக்கிழமை லீவ் எடுத்தீங்கல்ல, சனிக்கிழமை ஓவர் டைம் பாருங்க, ஏன் பாரு சனி பகவான். ஏன்னா சனி பகவான் என்றால் உழைப்புங்க. மிதுன ராசிக்காரர்கள் ஸ்மார்ட் ஒர்க் பிரியர்கள், புத்தியை பயன்படுத்தி காரியம் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள். இந்த ஒரே நேரத்தில் 2-3 செயல்களை செய்வாங்க. ஒரு விஷயத்தை தொடங்கிட்டு அது பாதியில் முடிக்க முடியாமல் இன்னொரு வேலைக்கு போனால் சனி பகவான் கூப்பிட்டு வச்சு 2ஐயும் முடியும்னு சொல்லுவார். ஆக சனி பகவான் இவர்களுடைய உழைப்பிற்கு மெருகேற்றுவார். 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகளை கொடுத்து எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவார். ஆக அந்த சனிக்கிழமை வந்துட்டாலே அப்படியே மிதுன ராசிக்காரர்கள் விட்ட லீவ் வேலையெல்லாம் பிடிக்கணும்யா, இந்த வாரத்தில் பெண்டிங்கான ஒர்க்கை பூரா செஞ்சு முடிச்சு இன்னைக்கு அப்படியே பிடிச்சி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தூங்கி எந்திரிக்கிறான், சனிக்கிழமை எல்லா வேலையும் முடிச்சிடறான், ஞாயிற்றுக்கிழமை ஃபோன் சுவிட்ச் ஆஃப் அப்படின்ற மனநிலைக்கு போயிடணும்யா அப்படின்னு சனிக்கிழமையே எல்லா வேலைகளையும் 1க்கு 2 மடங்காக இழுத்து போட்டு செய்யணுங்கிற மனநிலையில் இருப்பாங்க. ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. அந்த உழைப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த அறிவிற்கு சரியான விருந்து படைப்பார்கள். ஆக சனிக்கிழமை வந்தாலே ஓவர்லோடு, ஓவர் திங்கிங், ஓவரான வேலைகள், ஆனாலும் அத்தனையும் அலட்டிக்காமல், அலட்சியம் செய்யாமல் மிதுன ராசிக்காரவங்க செஞ்சு முடிப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே மிதுன ராசிக்காரங்க சாட்டர்டேன்னு வரும்போது கூட சாட்டர்டே தானே அப்படின்னு விடாமல் ஓவர் டைம் பார்க்குறாங்க, ஓவர் டியூட்டி பார்க்குறாங்க. ஆனால் மண்டேன்னு ஒன்று இருக்குல்ல சார், ஸோ வாரத்தோட முதல் நாள் அந்த ஆக்டிவ்னஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். நிச்சயமா அந்த ஓவர் டைம் பார்த்து பார்த்து டபுள் மைண்ட் ட்ரிபிள் மைண்டாக மாற்றி விட்டுருவாரு சனி பகவான். ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை சந்திரனுடைய ஆளுமைக்குட்பட்ட திங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இவர்கள் ராசிக்கு 2 கூடைய தனநாதன் ராசி மேலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த நாளில் வந்து நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும், செய்து முடிக்கணுங்கிற அந்த மனநிலையோட தான் மிதுன ராசிக்காரங்கள் துவங்குவாங்க நாளை. ஆனால் டபுள் மைண்டாகவே இருக்கும், ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே இருக்கும். இது செய்யலாமா வேணாமா, முடிக்க முடியுமா முடிக்க முடியாதா, நடக்குமா நடக்காதா, போகலாமா வேணாமா, பேசலாமா பேசக்கூடாதா, நம்ம ஏதாவது பேசி வில்லங்கமாயிர போகுது அப்படின்னு நாக்கு வரையும் வரும். இன்னைக்கு போய் இதை பேசி முடிச்சே விடணும்யா அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு இந்த வேலையை செய்தே விடணும், இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை போய் இந்த வேலையெல்லாம் கடகடன்னு முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. மனநிலை வந்து போனால் இருப்பாங்களா, ஆளை பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதான்னு மைண்டு வந்து இவங்களுக்கு சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த சந்திர பகவானுடைய நிலையை பொறுத்து தன்னுடைய முடிவுகளை இவர்கள் மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. அந்த முடிவுல உறுதியா இருக்க முடியாத ஒரு சூழல்கள் திங்கக்கிழமை என்று இவங்களுக்கு அமைந்து விடும். அந்த திங்கக்கிழமை ஒரு பாதி நாள் அப்படியே போகும். அதை எப்படி சொல்றது, தேய்பிரை சந்திரன் மாதிரி அப்படியே அமாவாசையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்கிற மாதிரி அப்படியே இருட்டாவே மனசு இருக்கும். அப்படியே 12-1 மணிக்கு மேலே அந்த மிதுன ராசிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு பூரா தடைப்பட்ட விஷயங்கள் பூரா நடக்க ஆரம்பிச்சிடும். ஆக திங்கட்கிழமை என்பது ஆரம்பத்திலே மெதுவாக தேய்பிரையாக தொடங்கினாலும் கூட இவர்களுக்கு மீண்டும் அமாவாசை முடிந்த வளர்வுரை போன்று, பௌர்ணமி போன்று வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தேடி கொடுக்கக்கூடிய அற்புத நாளாக திங்கட்கிழமை இவர்களுக்கு அமையும். பாதி டே அப்படியே மைண்டு கன்ஃபியூஸாக இருக்கும், பாதி டே அந்த மைண்டே உங்களுக்கு, அந்த புத்தியே உங்களுக்கு ஒரு பாடத்தை, ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சார் மிதுன ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையில எப்படி இருப்பாங்க? மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்கு 6-11 கூடையவராக வர்றார். 11ஆம் இடங்கிறது லாபம்லாம் சரித்தேன், 6 கூடையவனா வர்றாரு, எதிரி நோய் கடை வழக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆள் தானே அவரு அப்படின்னு சொல்லுவாங்க. புதன் பகவானுடைய அம்சம் பெற்ற மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு செவ்வாய் பகவான் எப்பயுமே ஏதாவது வழக்கு வம்ப தேடி கொடுக்கலாமான்னு தான் உட்காந்துருப்பார். அதுல செவ்வாய்க்கிழமை வந்துட்டா ஏற்கனவே பேசி மிதுன ராசிக்காரர்களை ஜெயிக்கவே முடியாது, டிபேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சாதாரண வாதம் என்பது வாக்குவாதமாக மாறும். தான் சொல்கிற வேலையை கேட்கலைன்னா அவங்களுக்கு கடுமையான கோபங்கள் வரும், ஆர்டர் போடுவாங்க, அந்த சட்டங்கள் ரூல்ஸு பயங்கரமாக பேசுவாங்க, கணக்கு ஒரு தப்பாக இருந்தால் அன்றைய தேதியில் கேட்டு சண்டை இழுத்துருவாங்க. ஆக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை வந்துச்சுன்னு சொன்னால் கணக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள், பேச்சினால் வரக்கூடிய பிரச்சனை, கோபத்தால் வரக்கூடிய பிரச்சனை, அவசரத்தால் வரக்கூடிய பிரச்சனை, ஆத்திரப்பட்டு பேசிய வார்த்தைகள், என்னைக்கோ சொன்ன வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனை, சக தொடர்பு ஊழியர்களால் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, பேசினாலே பிரச்சனை, உட்கார்ந்தாலே பிரச்சனை, நின்னாலே பிரச்சனைன்னு ஒரே செவ்வாய்க்கிழமை அப்படியே ஒரு பதட்டமாகவே அவர்களுக்கு போய்கிட்டே இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, செவ்வாய்க்கிழமை தான் எனக்கு எல்லா லக்கும் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் சுய ஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் எங்கேயாவது ஃபேவராக செவ்வாய் பகவான் உட்காந்துருப்பார்.
அதை பொறுத்து வேணால் சில அம்சங்கள் இருக்குமே தவிர மேக்சிமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமை என்பது ஒரு பதற்றமாகவே இருக்கும். ஏன்னா அன்றைய நாளை ஆளக்கூடியது கிழமை தானே. அதில் முதல் அந்த 1 மணி நேரம் என்ன ஓரை வருதோ அதுதானே கிழமையினுடைய அம்சம். ஆக செவ்வாய்க்கிழமை என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு கோபதாபங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது. அதனால் இந்த நாளில் சில முடிவுகளை எல்லாம் கொஞ்சம் பொறுமை காட்டி தனக்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்து மிதுன ராசிக்காரவங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. அதுலேயும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மிதுன ராசிக்கு எங்கேயாவது சந்திராஷ்டமமாக அமைஞ்சு நட்சத்திரத்தின் அடிப்படையில் சில தாராபலன்கள்லாம் சரியில்லாமல் போச்சுன்னு சொன்னால் அடேங்க அப்பா அந்த சண்டை ஓயாத சண்டையாக மாறி போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு பிரச்சனைகள்லாம் வந்து ஆயுதத்தால் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டு பயங்கரமான துன்பங்கள், சில விபத்துகள், காரிய தடைகள் இதெல்லாம் சந்திக்கிறத செவ்வாய்க்கிழமைகளை நம்ம பார்க்குறோம். ஸோ மிதுன ராசிக்காரங்கள்ட்ட செவ்வாய்க்கிழமைக்கு கணக்கு வழக்குன்ற ஒரு விஷயத்துக்கு எடுத்துகிட்டே போவேனான்றீங்க. நிச்சயமா அது வந்து வாதத்தில் போய் முடிஞ்சிடும். வாதத்தில் முடிஞ்சாலும் பரவாயில்ல, விவாதத்தில் முடிஞ்சிடும். விவாதத்தில் முடிஞ்சாலும் பரவாயில்ல, நிரந்தர பகையாக முடிந்துவிடும். ஸோ மிதுன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ வியாழக்கிழமைன்னு வரும்போது அவங்க எப்படி இருப்பாங்க? மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் தான் அம்சம்னு சொல்கிறோம். வியாழன் அப்படின்னு சொல்லக்கூடியது மிதுனத்திற்கு உபய ராசிக்கு பாதக ராசியாக வந்துடுது இல்லையா. ஆக வியாழக்கிழமை வந்தோடனே எப்பயுமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஐடியா என்பது பலவிதமாக வரும். கிளகலையாக வரும். இவங்க மூளையில் இவங்க சும்மா இருந்தாலும் வாய் சும்மா இருக்க விட மாட்டேங்குது. இவங்க வாய் சும்மா இருந்தாலும் மனசு சும்மா இருக்க விட மாட்டேங்குது. என்னத்தையாவது ஒரு அட்வைஸ் பண்ணி, என்னத்தையாவது ஒரு நல்லதை சொல்லி பிள்ளை ஊட்டிகளை திருத்தலாம்னு வியாழக்கிழமை நினைப்பாங்க. பிள்ளை அப்படியே எதிரியாக வந்து உட்காந்து பயங்கர டார்ச்சர் பண்ணுவாப்புல, சொல்கிறதையே கேட்க மாட்டாங்க. அந்த வியாழக்கிழமை என்பது உபதேசம் பண்ணுறேங்கிற பேரில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ் வரும். அதே போல் குருமார்கள் ஒரு ஆலயம் ஒரு கோவில் விஷயங்களை நான் வியாழக்கிழமை போயிடலாம்னு திட்டமிட்டு வச்சுருந்தாங்கன்னா அன்னைக்குன்னு 1008 தடை வரும். ஏன்னா மிதுனம் என்பது இரட்டைத்தன்மை கொண்ட ஒரு ராசி, ஜோடி ஓட்டு போகக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. பார்ட்னரோ அல்லது ஒரு நண்பரோ ஒரு கூட்டாளியோ யாரோ ஒருத்தர் துணையாக பேசிட்டு போயிட்டு வருவோம்யா அப்படின்னு திட்டமிட்டு இருந்தாங்கன்னா கரெக்டாக வியாழக்கிழமைக்கு ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஆக ஒரு கம்யூனிகேஷன் என்பது தடைபடக்கூடிய ஒரு நாளாக வியாழன் அமையுது. வியாழக்கிழமை கொடுக்கல் வாங்கல் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நாட் ரீச்சபிள் ஆயிடுது. வியாழக்கிழமை சந்திக்கக்கூடிய நபரோ சூழலோ இவர்களுக்கு சரியாக அமையாமல் போய்விடுகிறது. தெய்வ தரிசனங்களுக்கான வாய்ப்புகள் கூட தள்ளி போகுது. குழந்தைகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட அவங்களுக்கு தடையாகுது. ஆக வியாழக்கிழமை என்பது குருநாள் தாங்க. மன்னவன் என்று சொல்லக்கூடிய பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய அருள் பூரணமாக பெற்ற நாள் தாங்க. ஆனால் புதன் பகவானுக்கு அந்த குரு பகவானுடைய அமைப்பு சாதகமாக இல்லாத பட்சத்தில் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் வியாழக்கிழமை மிதுன ராசிக்காரர்களுக்கு நிறைய காரிய தடைகள் அதிகமாக வந்துவிடும். ஸோ மிதுன ராசிக்காரங்க ஒவ்வொரு கிழமையில் எப்படி இருப்பாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அந்த வாரத்தோட எண்டு சண்டேன்னு வரும்போது அவங்க எப்படி இருப்பாங்க? சண்டே ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சனிக்கிழமையே எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது கான்ஃபிடென்ட் லெவல் ஜாஸ்தியாக இருக்கும். அவங்களுடைய தன்னம்பிக்கை என்பது அதிகமாக இருக்கும். ஏன்னா புதன் பகவானோட இணைந்தே சூரிய பகவான் பயணிக்கக்கூடிய கிரகம் புத ஆதிபத்திய யோகங்கிறது அதனால தான் வருது. ஆக மிதுனத்திற்கு 3ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானுடைய அம்சம் அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை. அதனால நீண்ட கால நண்பர்கள், தடைப்பட்ட விஷயங்கள், எதிர்கால திட்டங்கள் இதையெல்லாம் அவங்க உட்காந்து 6 அமர ஒரு காஃபி கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு படித்த பேப்பரையே திரும்ப படிச்சுக்கிட்டு அப்படியே ரெட்டரங்கால் போட்டு டிவியை பார்த்துட்டு அப்படியே அந்த வாரம் நடந்த சம்பவங்களை எல்லாம் தன் நண்பர்களோடு அப்படியே உரையாடி கொண்டு அற்புதமாக அமைதியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் அவங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல், ஐடியா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஓய்வாக இருக்கும் பொழுது அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக, ரொம்ப புத்திசாலித்தனமாக, ரொம்ப எதிர்கால தன்மையோடு யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக ஞாயிற்றுக்கிழமை மிதுன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும். இப்போ மிதுன ராசிக்காரங்க ஒரு ஃபேமிலி டைம், அது ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் டேவா சண்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. நிச்சயமா தன் குடும்பத்தோடு, தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு அவங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு நல்ல நாளாக ஞாயிற்றுக்கிழமை அமையும். உகந்த நாட்கள் என்னென்ன இருக்குன்றதை நம்ம ரொம்ப அழகாக பார்த்தோம் சார். அந்த வரிசையில் புதனம்சம் பெற்ற மிதுன ராசிக்காரங்க புதன்கிழமையில இந்த விஷயம்லாம் பண்ணால் சூப்பராக நடக்குங்க அப்படின்னா கணக்கன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானுடைய அம்சம் இருக்கிறனால தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான கணக்குகளை எல்லாம் திட்டமிடக்கூடிய ஒரு நல்ல நாள். பேங்க்கு சம்மந்தப்பட்ட விஷயம், பேங்க்கில் லோன் வாங்கக்கூடிய சம்மந்தப்பட்ட விஷயம், கடனை அடைப்பதற்கு சம்மந்தப்பட்ட விஷயம், சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்விக்கான அடுத்த கட்ட உயர்நிலை கல்விக்கான விஷயங்கள், பேச்சுவார்த்தை, ஒப்பந்தம், டாக்குமெண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கணக்கு வழக்குகள், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எதிராளியிடம் கொடுக்கக்கூடிய கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எதிராளி சம்மந்தப்பட்ட வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தன்னுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள், தன்னுடைய உறவுகள் சார்ந்த நல்ல விஷயங்கள், அத்துணை சுபகாரியங்களுக்கும் மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமைகளை பயன்படுத்திக்கலாம். பொண்ணு, ஆபரணம், நகை, நட்டு, ஆபரணங்கள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பணம் சேர்ப்பதற்கு ஒரு துவக்க நாளாக
அந்த புதன்கிழமையை பயன்படுத்திக்கலாம். புதன்கிழமைகளில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நல்ல ஓரை காலங்கள் பார்த்து, அதிலே புதன்கிழமையில் வரக்கூடிய சுக்கிர ஓரை, புதன்கிழமையில் காலையிலேயே வரக்கூடிய அந்த புதன் பகவானுடைய ஓரையெல்லாம், அதிலும் வளர்புறை புதன்கிழமையாக இருந்து இந்த மாதத்திற்குள்ள சில விஷயங்கள் நடக்கணும்னு ஒரு சிறு தொகையை மிதுன ராசிக்காரர்கள் சேமிக்க ஆரம்பித்தாங்கன்னாலே அவங்களுக்கு செல்வ வளம் என்பது சேர்வதை அவங்க கண்கூடா பார்க்க முடியும். இயற்கை சார்ந்த விஷயங்கள், சுற்றுலா சார்ந்த விஷயங்கள், கோவில் ஆலயம் சார்ந்த விஷயங்கள் அத்துணையும் மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமைகளில் பயன்படுத்திக்கலாம். கோவில் நேர்த்திக்கடன்கள், தன் குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய நேர்த்திக்கடன்கள் போன்ற அத்தனை விஷயங்களையும் மிதுன ராசிக்காரர்கள் புதன்கிழமைகளை பயன்படுத்தி வாழ்க்கையில வெற்றி பெறலாம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே ஒரு ஜாலி மைண்ட் செட்டாக இருப்பாங்கன்னு நம்ம சொன்னோம். ஸோ ஒரு மகிழ்ச்சியாக எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது வந்து டபுள் டமாக்காக நமக்கு கிடைக்கும் சார். அந்த வரிசையில் மிதுன ராசிக்காரங்க அந்த ஒரு ஜாலி மைண்ட் செட்டோட ஃப்ரைடே என்னென்னலாம் பண்ணலாம்? நிச்சயமா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. மிதுன ராசிக்காரர்களுடைய அந்த முகம் மலர்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. இன்றைக்கி என் நண்பனை மீட் பண்ண போகிறேன், இன்றைக்கி என்னுடைய காதலை வெளிப்படுத்த போகிறேன், இன்றைக்கி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், குடும்பத்தில் உட்காந்துருக்க போகிறேன், என்னுடைய குழந்தைகளுக்கு சில பரிசு பொருட்கள் வாங்கி கொடுக்க போகிறேன், ஒரு நகை நட்டு செய்ய கொடுக்க போகிறேன், கடன்பட்ட விஷயங்களை திருப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் போன்ற காரியங்களை எல்லாம் வெள்ளிக்கிழமை செய்யலாம். அந்த வெள்ளி என்பது மகாலட்சுமியினுடைய அம்சம் பெற்ற ஒரு நாள், சுக்கிர பகவானுடைய அம்சம் பெற்ற நாளாக இருக்கிறதுனால அதுலேயும் மிதுனராசிக்காரர் தன்மையில் பிறந்த பெண் குழந்தைகள் அந்த வெள்ளிக்கிழமைகளில் தனக்கு தேவையான உடை ஆபரணங்கள் அத்தனையும் எடுத்துக்கொள்வதற்கு ஒரு அற்புதமான நாளாக அந்த வெள்ளிக்கிழமை அவங்க பயன்படுத்திக்கலாம். சொந்த பந்த உறவு முறைகள் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம், நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் அவங்க கலந்துக்கிட்டாங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை என்பது அவங்களுக்கு பேர் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பணம் சார்ந்த விஷயங்கள் அத்தனையும் வெள்ளிக்கிழமை அவங்க பயன்படுத்திக்கலாம். வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய அழகு பொருட்கள் சார்ந்த அத்தனை விஷயங்களையும் வெள்ளிக்கிழமை மிதுன ராசிக்காரங்க வாங்கினாங்கன்னா ரொம்ப சிறப்பு. சுக்கிரன் என்றால் வண்டி வாகனம்னு சொல்கிறோம். வெள்ளிக்கிழமை தன்னுடைய நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திர நாளில் சுப ஓரை பார்த்து ஒரு வாகனத்தை வாங்கும் பொழுது, அதுலேயும் வெள்ளிக்கிழமை அந்த வாங்கிய வாகனத்திற்கு இறைவனிடத்திலே பூஜை செய்து அந்த வண்டி வாகனத்தை முதல்ல அவங்க எடுத்து ஓட்டும் பொழுது, வெள்ளிக்கிழமை தன்னுடைய வாகனத்திற்கு தேவையான நம்பர் பிளேட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கும் பொழுது, ஏற்கனவே வாங்கிய வாகனத்திற்கு தன்னுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையோ இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரையோ தன்னுடைய வாகனத்தின் பேரால எழுதி கொள்வதற்கு வெள்ளிக்கிழமையை மிதுன ராசிக்காரங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ மிதுன ராசிக்காரங்க சனிக்கிழமைன்னு வந்துட்டாலே போதும், அந்த வீக்கெண்ட் வந்துட்டாலே எந்த ஒரு ஒர்க் கொடுத்தாலும் டபுள் ஒர்க்காக கூட முடிச்சிருவாங்க சார். அப்படி இருக்கும்போது அந்த நாளில் அவங்களோட பிளான் எப்படி இருக்கும், அவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? எத்தனை பிரச்சனை வந்தாலும் பேசியே சமாளிப்போம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் சனிக்கிழமை வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே தன்னுடைய ஒர்க்கை டபுளாக செய்யக்கூடியவங்க, அதை விட ஆதாயத்தை டபுளாக பார்க்கக்கூடியவங்க. அந்த சனிக்கிழமைகளில் இரட்டிப்பு ஆதாயம் தரக்கூடிய முதலீடுகள் சார்ந்த ஒரு லாபமே வரல, அப்புறம் அங்கிட்டியா இரட்டிப்பு லாபம் அப்படின்னு சொன்னா அதாவது காலம் கடந்து தொடர்ச்சியான ஒரு லாபம் இப்ப வரல, பின்னாடி ஆனா இது எனக்கு ஒரு அசையா சொத்து, பின்னாடி ஒரு நல்ல விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதுல எல்லாம் அவர்கள் பயன்படுத்தும் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு அது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஒரு இன்சூரன்ஸ் போடுறது, ஒரு எல்ஐசி சார்ந்த விஷயங்களை செய்வது, தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்கள் செய்வது, சேமிப்பு கணக்குகளை துவங்குவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனிக்கிழமை அவங்க செய்யலாம். தன்னுடைய பணி நிமித்தமான வேலைகள், தன்னுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஏன்னா மிதுனத்திற்கு 9 கூடிய பாக்யாதிபதி சனி பகவான் அஷ்டமாதிபதியாக 1008 தடைகளை கொடுத்தாலும் கூட மிதுன ராசிக்காரர்கள் அதை தாண்டி விடுவாங்க. அடுத்த முயற்சியை நோக்கி போவாங்க. அடுத்த முயற்சிக்கான படிநிலையை தனக்கு புகழ் தரப்போது, தனக்கு பாக்கியம் தரப்போகுது, இந்த செயல் உங்களை தூக்கி மேல உச்சத்துக்கு கொண்டுட்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம், பாக்கியம் சார்ந்த விஷயங்களை எல்லாம் மிதுன ராசிக்காரவங்க சனிக்கிழமைகளை பயன்படுத்திக்கிட்டா பாக்கியமாக இருக்கும், புகழோடு இருக்கும். பதவி ஏற்பது, பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக முயற்சிப்பது, பந்தயம் போட்டி போன்ற விஷயங்களுக்கு தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வது, இது சார்ந்த அத்துணை விஷயங்களையும் சனிக்கிழமை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது. வீட்டிற்கு தேவையான சுவாமி படங்கள், அழகு பொருட்கள் இதையெல்லாம் கூட அந்த சனிக்கிழமைகளையும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இந்தந்த நாட்கள்ல இந்த விஷயம் பண்ணலாம், அதுவும் அதிர்ஷ்டம் தரும் நாட்களில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா சக்சஸ். அந்த வரிசையில புதன், வெள்ளி, சனி இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இந்தந்த நாட்கள் இதை பண்ணவே பண்ணாதீங்கன்னா அது எந்த நாள்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது? மிதுன ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் 11 கூடிய லாபாதிபதி தான், ஆனா 6 கூடிய விரையாதிபதியாக வர்றார். ஒரு கடனை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இவங்க வாங்கிடுறாங்க, ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க, ஒரு லோன் கிடைச்சிருது, ஏதோ ஒரு விஷயத்துல கூப்பிட்டு கிடைச்சிருது. அந்த செவ்வாய்க்கிழமை வாங்குற கடன் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடைபடாமல் நீடிச்சுக்கிட்டே போகும். அதே போல செவ்வாய்க்கிழமை இன்றைய போய் நம்ம பணத்தை கட்டி இதோட க்ளோஸ் பண்ணிடுவோம்ல, அவன் ஜங்காத்தமே வேணாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது தொடரும்படியா யார்கிட்ட வேணாம்னு நினைச்சாங்களோ அவங்கள்ட்டே போய் நிற்கும் விதமாக வந்துடும். சகோதர பந்தம் சார்ந்த விஷயங்கள ஒரு சண்டை சச்சரவா இருக்கு, சரி பேசி சமாளிப்போம் கூப்பிட்டு வச்சு செவ்வாய்க்கிழமை பார்த்து பேசினாங்கன்னா, அதுலேயும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எங்கிட்டாவது ராகுகாலம் எமகண்ட நேரமா இருந்துச்சுன்னு சொன்னா போன சண்டை திரும்பி வந்துடும்.
வந்த பிரச்சனை பன்மடங்கு அதிகமாகிச்சு போயிடும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பழைய வீடை இடிச்சிட்டு கட்டுறேன்னு சொல்றது, புதுமனை தொடங்குறது, வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவது, நட்பு ஆதாய விஷயங்களாக பேசுவது, பார்ட்னர் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவது, பங்காளிகளுடன் உடனான பகைகளை தீர்த்து கொள்வது, கோர்ட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போன்ற காரியங்களில் ஈடுபடுவதை எல்லாம் மிதுன ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமைகளை தவிர்த்தரணும். லாபம் கருதி செய்த விஷயங்கள் தடைபட்டு போகுது, லாபம் கருதி செய்த விஷயங்கள் நஷ்டம் கொடுத்துருது, லாபம் கருதிய கூட்டாளி துரோகியாக மாறிடுறாங்க, நண்பர்கள் எதிரியாக மாறுறாங்கன்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை வாக்குவாதத்தை மிதுன ராசிக்காரர்கள் தவிர்த்தால் நல்லது. செவ்வாய்க்கிழமை வீண் வாக்குவாதங்கள், வீண் பேச்சு, வீண் கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இவர்களுக்கு அமையக்கூடிய அமைப்புல இருக்கு. அதனால செவ்வாய்க்கிழமைய மிதுன ராசிக்காரங்க வாக்குவாதம், பேச்சு, ஒப்பந்தங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நட்பு பாராட்டுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உடல் சம்பந்தப்பட்ட அறுவை சிகிச்சை நோய்க்கு தீர்வு காணக்கூடிய விஷயங்கள், மருந்து உண்ணக்கூடிய நாள் போன்ற விஷயங்களை எல்லாம் செவ்வாய்க்கிழமை மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பா தவிர்க்கணும். மிதுன ராசிக்காரங்க வியாழக்கிழமைன்னு வரும்போது இந்த விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னா என்னன்னு சொல்றீங்க? எப்பயுமே பேசாமலேயே யோசிக்கக்கூடிய ஒரு மிதுன ராசிக்காரர்கள் ஐயோ பேசிட்டமேன்னு யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக வியாழக்கிழமை அமைஞ்சிடலாம். உபதேசம் பண்ண போய் நமக்கு ஏண்டா வம்பு அப்படின்னு பேசாம இருக்காம நல்லது செய்ய போய் தனக்கான பிரச்சனைகளை தேடிக்கக்கூடிய ஒரு நாளாக வியாழக்கிழமை அமையலாம். வியாழக்கிழமை என்பது குரு பகவானுடைய ஒரு நாள். ஆன்மீகம், அதே போல கோவில், அறப்பணிகள் சார்ந்த விஷயங்கள், நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய ஒரு நாட்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளுக்கு செலவு செய்யக்கூடிய விஷயங்கள், குழந்தைகளுக்கான கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தன்னுடைய குருமார்களை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வியாழக்கிழமை சரியா ஒத்து வர்றது கிடையாது. வியாழன் என்பது பொன்னனை குறிக்கக்கூடியது. ஒரு நகையை கொண்டு அடமானத்துக்கு வைக்கிறோம், அல்லது அடமானத்தில் இருக்கிற நகையை திருப்பணும்னு நினைக்கிறோம். வியாழக்கிழமைகளில் செய்யும் பொழுது அது திரும்ப திரும்ப அடமானத்துக்கு போகுது, வட்டிக்கு மேல வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலையில கொடுக்குது. அந்த பொருள் சரியாக வீட்டிற்கு வந்து பயன்படுத்த முடியாத ஒரு நிலையை மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருது. அதே மாதிரி நகை மட்டும் இல்லைங்க, ஒரு சீட்டு பணம், ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஏழை சீட்டு இந்த மாசத்துல நான் துவங்கி ஒரு வியாழக்கிழமைக்கு கட்டுறையா அப்படின்னு இவங்க சொன்னாங்கன்னு சொன்னா அது கட்ட முடியாது. ஒரு கடனை வாங்கி வியாழக்கிழமை நான் கொடுத்துறேன் கொஞ்சம் கொஞ்சமா, மிதுன ராசிக்காரங்க அடைக்க முடியாது. ஒரு நகைச்சீட்டு வியாழக்கிழமை சேர்த்து கட்டிட்டு வரேன், கட்ட முடியாது. வியாழக்கிழமை கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாது. வியாழக்கிழமை வந்து பேசிக்கலாம், போகவே முடியாது. ஆக வியாழக்கிழமை என்பது கொடுத்த வாக்குறுதிகளுக்கும், பேசக்கூடிய பேச்சிற்கும், நகை சார்ந்த விஷயங்களுக்கும், குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏகப்பட்ட தடைகளை கொடுக்கும். குரு பகவான் 7க்கு அதிபதியாகவும் வர்றார். வீட்டுக்குள்ள கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஏதாவது அட்வைஸ் பண்ணுவீங்க, இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லுவீங்க, ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க. 10ஆம் இடம் தொழில் சார்ந்த விஷயங்கள், 7ஆம் இடம் என்பது கூட்டாளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சியும் கூட்டாளி சம்பந்தப்பட்ட முயற்சியும் இவர்களுக்கு தடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக வியாழக்கிழமை அமையும். அதுலேயும் தன்னுடைய தாராபலன் அடிப்படையில் அது வந்து விபத்து வதையாக அமைந்து விட்டால் இவர்களுக்கு ரொம்ப சோதனையான ஒரு காலமாக அந்த தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமையும். தொழில் கூட்டாளிக்கு ஏதாவது ஒன்று சொல்ல போய் பார்ட்னர்ஷிப் முறிவே ஏற்படும். குடும்பத்தில் இருக்க கூட்டாளிக்கு ஏதாவது பேச போய் வாழ்க்கை முறிவுகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு நாளாக வியாழக்கிழமை உங்களுக்கு அமையும். தன்னுடைய கல்யாணம், சுபகாரியம், தன்னுடைய எத்துணை சார்ந்த அத்துணை நல்ல விஷயங்களுக்கும் வியாழக்கிழமை என்பது மிதுன ராசிக்காரர்கள் ஓரளவு தாராபலன் சரியாக வந்தால் எடுத்துக்கலாம். கூடுமானவரை வியாழக்கிழமையை தவிர்த்து தனக்கே உரிய அந்த புதன், வெள்ளி, சனிக்கிழமைகளை இவர்கள் தேர்வு செய்யும் போது மிதுனத்திற்கு வெற்றி. மிதுன ராசிக்காரங்க மண்டேன்னு வந்துட்டாலே கொஞ்சம் பாதி நேரம் இப்படி பாதி நேரம் அப்படி இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அன்னைக்கு இந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு டபுள் மைண்டாக தான் போயிருக்காங்க. மண்டே இந்த பிளான்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னா என்னென்ன சொல்றீங்க? நீங்க சொல்ற மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு மண்டே வந்தாலே ஒரே மண்டமுலையெல்லாம் குழம்புதியா. நாங்கள் சும்மாவே 3 விஷயத்த 3 விதமாக யோசிப்போம், ஒரே விஷயத்த பலவிதமாக யோசிப்போம். ஆக திங்கட்கிழமை அன்னைக்கு அதுவும் வந்து சந்திரனுடைய நாள் வேறையா ஒரு குழப்பமாகவே இருக்குது. அதுலேயும் பாதி நாள் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே இருப்பாங்க, பாதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன நினச்சாங்கன்னு அவங்களே யோசிக்கிறபடியாக இருப்பாங்க. ஆக தன்னுடைய மனம் சார்ந்த வந்த உணர்வுகளை உடனே கடத்தக்கூடிய விஷயங்கள், பட்டுன்னு பேசிடக்கூடிய ஒரு விஷயங்கள், இதையெல்லாம் மிதுன ராசிக்காரங்க அன்னைக்கு தவிர்க்கணும். கூடுமானவரை திங்கட்கிழமை அன்னைக்கு தன்னுடைய ஐடியாவை, தனக்கு தோணக்கூடிய விஷயங்களை எதிராளிகள்கிட்ட சொல்வதை அவர்கள் தவிர்க்கணும். அந்த திங்கக்கிழமை வரும்போது வேறு வழி இல்லை, ஆஃபீஸுக்கு போய்த்தான் ஆகணும், வேலையை செஞ்சு தான் ஆகணும். முதல் நாள் அவங்கவுங்க பணியை செய்து தானே ஆகணும். ஆக அந்த நேரத்தில் அந்த துவக்க நாளிலேயே தன்னுடைய திட்டங்களை எல்லாம் யார்ட்டையும் சொல்லிடக்கூடாது. அதை மட்டும் மிதுன ராசிக்காரங்க கடைபிடிச்சிட்டாங்கனாலே போதுமானது. திங்கள் என்பது சந்திரனுக்குரிய நாள். விவசாயம், நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தன்னுடைய தொழிலுக்காக செய்யக்கூடிய சில விஷயங்களை எல்லாம்
திங்கட்கிழமைகளில் மிதுன ராசிக்காரவங்க பயன்படுத்திக்கலாம். மனம் சார்ந்த விஷயங்கள், பேச்சு சார்ந்த விஷயங்கள், உணர்ச்சி வசத்தை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் திங்கட்கிழமை அவங்க தவிர்ப்பது நல்லது. ஸோ மிதுன ராசிக்காரங்க ஒருவேளை இந்த புதன், வெள்ளி, சனி இந்த அதிர்ஷ்டம் இல்லாத நாட்கள்ல அவங்களுடைய பிறந்த நாள் இருந்ததுன்னா, அவங்க பிறந்த நாள் வந்து மற்ற கிழமைகள் அமைஞ்சிருக்காங்க, ஒரு சின்ன எதிர்மறையான கிழமைகள் அமைஞ்சிருக்குன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்கு சார்? நிச்சயமா ஒரு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனம் என்பது இயங்கும் விதத்தை தான் கிழமைகளில் பற்றி பார்க்குறோம். அந்த ராசிக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளில் பிறந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் கூட கிடைக்கும். சொல்லுவாங்கல்ல, மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன்கிழமை வந்தாலே லைஃப்ல ஒரு மேஜிக் நடக்குங்க, செவ்வாய்க்கிழமை வந்துட்டாலே ஒரே பேனிக்கா இருக்குங்க, சனிக்கிழமை வந்துட்டாலே ஒரே டிராஃபிக்கா இருக்குங்க வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இவர்களுக்கு அப்படியே மாறி மாறி நடக்கும். ஆக தன்னுடைய சுய ஜாதக அமைப்புல, லக்னத்தின் அமைப்புல, மற்ற திதி கரணம் யோகா அமைப்புகள்ல சில அம்சங்கள் மாறும்போது தன்னுடைய ராசிக்கு சாதகம் இல்லாத கிழமைகளில் பிறந்திருந்தாலும் கூட அதற்கான யோக வழிபாடுகளை மிதுன ராசிக்காரவங்க கடைபிடிக்கும் பொழுது அவங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும். நம்ம பார்ட் வீடியோல அதை பத்தி டீட்டெயில்டா பேசுவோம். ஸோ ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இன்னைக்கு நம்ம மிதுன ராசிக்காரங்க வந்து எந்தெந்த நாட்கள் அவங்களுக்கு உகந்ததா இருக்கும், ஸோ எந்தெந்த நாட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்றது, அதுவும் நீங்க அழகா அந்த மேஜிக், பேனிக், டிராஃபிக்ன்றதை ரொம்ப தெளிவா ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். அது மட்டும் இல்லாம இறை வழிபாடு, அதாவது அதிர்ஷ்டம் இல்லாத நாட்கள்ல பிறந்திருக்காங்கன்னா அவங்க கண்டிப்பா ஃபீல் பண்ண வேணாம், அதுக்கான வழிபாடு தனியா இருக்கு. நம்ம பார்ட் 2 சந்திக்க போறோம். ஸோ அடுத்ததாக கடக ராசியில நம்ம சந்திக்கலாம். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.